இந்த வெயில் காலம் வந்தாலே நிறைய பேர் உடல் சூடு பிரச்சனையால ரொம்ப அவதிப்படுவீங்க. அவங்க எல்லாமே இது மாதிரி நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கிற உடல் சூடு பிரச்சனையே இருக்காது. ஆமாங்க, அடிக்கிற வெயில்ல வேலை விஷயமா அங்கேயும் இங்கேயும் சுத்தம் போது அவங்களுடைய உடல் சூடு அதிகமாயிடும். இப்ப நானும் அந்த உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் எங்க பசங்களுக்கும் சொல்லி தர போறேன். ஏன்னா இது மாதிரி இருக்கிற சின்ன பசங்க தான் வெயில்ல விளையாடும் போது அவங்களுடைய உடல் சூடு அதிகமாயிடும். அப்படி அவங்களுக்கு உடல் சூடு அதிகரிக்கிறதால வேற சில பிரச்சனைகள் கூட வரலாம். இந்த உடல் சூட்டை தணிக்க தேவையானது வேற ஒண்ணு இல்லைங்க, இந்த நல்லெண்ணெய் தான். தேங்காவில இருந்து எடுத்தாக்கா தேங்காய் எண்ணெயும், கடலையில இருந்து எடுத்தாக்கா கடலை எண்ணெய் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரியே எள்ளுல இருந்து எடுத்தாக்கா எள்ளு எண்ணெய் தான் சொல்லணும். இதை ஏன் நல்ல எண்ணெய்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது மனித உடலுக்கு அவ்வளவு நன்மையை தருது. அதனாலதான் இதுக்கு நல்ல எண்ணெய் பேர் வந்துச்சு. சரி, முதல்ல உங்க சட்டையை அவுத்துட்டு வந்து உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை உட்கார வச்சு அவங்களுடைய உச்சந்தலையில கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊத்தி நல்லா தேய்க்க ஆரம்பிச்சேன். இது மாதிரி உச்சி தலை வரைக்கும் உள்ளங்கால் பாதம் வரைக்கும் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சூடு ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிடும் சொல்லிட்டு எங்க ஆயா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சாக்கா அவங்களுடைய உடம்பு ரொம்ப ஷைனிங்காகவும் பளபளப்பாகவும் இருக்கும். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எங்க அம்மாலாம் நான் சின்ன வயசா இருக்கும் போது தீபாவளி அப்போ எனக்கு இது மாதிரி நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி விடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற சின்ன பசங்கள யார் அம்மாவும் இது மாதிரி நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிப்பாடுறதே கிடையாது. நானும் எங்க பசங்க 2 பேருக்கும் வச்சிருந்த நல்லெண்ணெயை உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அது நல்லா ஒரு அரை மணி நேரம் உடம்புல ஊறதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தேய்ச்சி குளிக்கணும். சரி ப்ரோ, குளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற 6 பேக்கை ஒரு டைம் வீடியோ எடுத்து காமி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டு அவனை ஒரு வீடியோ எடுத்துட்டு பசங்களை குளிக்கிறதுக்கு கூட்டின்னு போயிட்டேன். முக்கியமா உடம்புல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சீக்காவை பயன்படுத்தி தான் தேய்ச்சி குளிக்கணும். அப்பதான் நம்ம தேகத்தை ரொம்ப மெருதுவாகவும் பளபளப்பாகவும் இது காமிக்கும். உங்களுக்கும் இந்த உடல் சூடு பிரச்சனை இருந்ததுனாக்கா உச்சி தலை முதல் உள்ளங்கால் பாதம் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சூடு பிரச்சனையே இருக்காது. சரிடா பசங்களா, பொறுமையா தேய்ச்சி குளிச்சுட்டு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.